திருவண்ணாமலையில் நிலத்தகராறில் இளைஞர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பதற்றமான சூழல் நிலவியது. சகோதரர்கள் இருவர் சேர்ந்து கொலைபாதக செயலில் ஈடுபட்டதன் பின்னணி என்ன? திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அடுத்த பத்தியவாடி கிராமத்தைச் சேர்ந்த வேடியப்பன் என்பவரின் மகன் அசோக். திருமணமாகாத 25 வயதான அசோக் விவசாயம் செய்து வந்துள்ளார். அதே கிராமத்தைச் சேர்ந்த உறவினரான பழனி என்பவரின் மகன்கள் மணிகண்டன் மற்றும் தண்டபாணி ஆகிய இருவரும் நிலப்பிரச்சனை தொடர்பாக அடிக்கடி அசோக்கிடம் வம்பிழுத்து வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த திங்கட்கிழமை வழக்கம் போல இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றி கைகலப்பாகியுள்ளது. இதனை அடுத்து சகோதரர்கள் இருவரும் சேர்ந்து அசோக்கை தீர்த்து கட்ட சதித்திட்டம் தீட்டியுள்ளனர். நேரம் பார்த்து காத்திருந்த இருவரும் புதன்கிழமை மாலை நேரத்தில் அசோக்கிடம் வீண் வம்பு இழுத்துள்ளனர். திடீரென தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து அசோக்கை சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த இளைஞர் நிகழ்விடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தார். அதை அறிந்ததும் சகோதரர்கள் இருவரும் அங்கிருந்து தப்பியோடியுள்ளனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த கலசப்பாக்கம் போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பியோடிய மணிகண்டன் மற்றும் தண்டபாணி ஆகிய இருவரையும் கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில் 55 சென்ட் நிலத்திற்காக கொலை சம்பவம் அரங்கேறியது தெரிய வந்தது. கொலை செய்யப்பட்ட அசோக்கின் தந்தை வெடியப்பனும் சிவக்குமார் என்பவரும் சகோதரர்கள் ஆவார்கள். இதில் சிவக்குமார் தனக்கு சொந்தமான 55 சென்ட் நிலத்தை சகோதரரின் மகனான அசோக்கிற்கு எழுதி கொடுக்க முன்வந்துள்ளார். இதற்காக 3 ஆண்டுகளுக்கு முன்பு 2 லட்சம் ரூபாய் முன்பணம் வாங்கியதாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த நிலத்தை கொடுக்க சிவக்குமாரின் மருமகனான மணிகண்டன் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். ஆனால் ஏற்கனவே பேசி முடித்தபடி நிலத்தை வாங்குவதற்கு அசோக் ஆர்வம் காட்டி வந்துள்ளார். அதனை பொறுத்துக் கொள்ள முடியாத மணிகண்டன் தனது சகோதரனுடன் சேர்ந்து அசோக்கை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டுள்ளார். தொடர்ந்து சகோதரர்கள் இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் சிறையில் அடைத்துள்ளனர். 55 சென்ட் நிலத்திற்காக 25 வயது இளைஞர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் திருவண்ணாமலையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.